36, 22, திரும்ப கை நீட்டு. 24, 40 போ. உனக்கு என்னமா? 22, 30, திரும்ப. சரி நான் பாத்துக்கிறேன். இப்போ கடிகாரண்டா. உனக்கு என்ன தைக்கணும்? உங்க இஷ்டம் போல எது வேணாலும் தைங்க. எதை வேணாலும் தைக்கலாம்னா உன் வாயை தைச்சிடலாமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. தங்கராசு, நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஊர்ல கடை வச்சது தப்புப்பா. கிழிஞ்சது கிழியாதது, பட்டன் வச்சது வைக்காதது. இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். சரி போடா. உனக்கு என்ன தைக்கணும்? எனக்கு குஷ்பு மாதிரியே தைக்கணும். குஷ்பு மாதிரி. குஷ்பு கிட்டே போய் ஏதாவது பழசு பட்டு இருக்கு வாங்கி போட்டுக்கு போ. உனக்கு என்ன ரோஜா மரியாதை? ஆமாங்க. காஜா பையா அனுப்புடா. எல்லாம் ஒத்தேருமா வருது, கொஞ்சம் கனமா அனுப்புடா. ஆமா போதுமண்ணே. உனக்கு என்ன மாதிரிமா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைக்கணும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? உனக்கெல்லாம் எங்க கடையில துணி தைக்க மாட்டோம். ஏத்தாப்புல ஒரு கொட்டாய் வாங்கி உட்கார்ந்துருப்பான். அவங்கிட்ட கொண்டு போய் உன் மூஞ்சியை காட்டு, தைக்க அனுப்பா. திருப்பிடுறா. போடா. ஆமா நான் தைக்கிறேன். ஏங்கா முன்னாடி டேல மூஞ்சி பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன? பாம்பே டேலருக்கு இவ்வளவு கூட்ட நிக்குதுன்னு போன வாரம் துணி கொண்டே கொடுத்தேன். பாவடைக்கு இருப்பல ஜட்டி தைச்ச கேரங்க பிடிச்சோம். பாக்குறது பாரு காவிட்டி வாயே. தங்கராசி, இங்க பாருப்பா, மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. எழுதி எனக்கு கை வலிக்குதுப்பா. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ப்பா. நானும் அளவு சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். மீதியை நீங்க பாத்துக்கோங்க கோவா. தண்ணி கிண்ணி போட்டுக்க மேல செய்யற. இல்லண்ணே டயர்டா இருக்குண்ணே. ஏண்டா நாங்க 2 பேரும் தான் வேலை செஞ்சா டயர்ட் ஆகிட்டோம். நீ சும்மா தான் நின்னுட்டு இருந்த. போன்னு சொன்னேனே, அதுக்கே டயர்ட் ஆகிட்டியா? அங்க திரும்பி பாரு. ஐயோ 2 மைல் இருக்கு. இது ஒண்ணு இன்னைக்கு நடக்கிற கதை இல்ல. இன்னைக்கு நம்ம கடை பந்துன்னு சொல்லு. ஏங்க குழந்தை கூட எல்லாம் விட்டுப்பட்டு வாங்க நிக்கிறாங்க. அதுகளெல்லாம் போய் கூட்டிட்டு சொல்லு.